ஷூட்டில் வந்து நடிக்கணும். அதுவும் வந்து அன்பு கூட அப்படியே நெருக்கமா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பிளான் பண்ண வந்து பாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வந்து சிவகாமி ஒரு பிளான் பண்றாங்க. அதன் பேர்ல வந்து அழகா வந்து கம்ம எடுத்துட்டு வந்து வெண்ணிலா உட்காந்து போற அந்த சேர்ல வந்து போட்டுடுறாங்க. வெண்ணிலாவும் எழுந்து போயிட்டு மறுபடியும் வந்து உட்காரும்போது கரெக்ட்டா கம்மு வந்து ஒட்டிக்குது. அவங்களால எழுந்துக்கவே முடியல. மேடம் எழுந்து வாங்க. இங்க வந்து ரிஹர்சல் பண்ணணும். வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா வெண்ணிலாவால எழுந்துக்க முடியல. எழுந்து எழுந்து பார்க்குறாங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஐய்யய்யோ! எல்லாம் முன்னாடி எப்படி வந்து நம்ம எழுந்து போக முடியும்? ஒட்டிட்டுருக்க இப்படி சொன்னா அசிங்கமா எல்லாம் சிரிப்பாங்களே! இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியாம, இல்ல எனக்கு டயர்டா இருக்கு. திடீர்னு உடம்பு சரியில்ல. என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதத்தானே நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வந்து சிவகாமியும் யோசிக்கிறாங்க. "வெண்ணிலா என்னம்மா இப்படி பண்ணிட்டுருக்க? எழுந்து வா." "இல்ல பாட்டி, முதல்ல நான் நல்லா தான் இருந்தேன். இப்ப எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்க மாரி இருக்கு. அதனால என்னால வர முடியாது. அதனால கொஞ்சம் நேரம் உட்காரணும் ப்ளீஸ்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல ஷூட் பண்ணி எப்போ முடிக்கிறது? நீங்க வந்தா தான் பண்ண முடியும். உடம்பு சரியில்லன்னு வேற சொல்றீங்க. இப்போ உடம்பு சரியில்லாத டைம்ல எப்படி நடிப்பீங்க?" அப்படி சொன்னோனே, உடனே வந்து பாட்டி வராங்க. "என்னாச்சு வின்டா? ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க? வர வேண்டியது தானே?" "இல்ல பாட்டி எனக்கு ரொம்ப கேரா இருக்கு. உடம்பு வேற சரியில்ல. ரொம்ப டயர்டா இருக்கு. நல்லா தான் இருந்தேன். இப்போ என்னாச்சு? இப்படி பண்ணா எப்படிம்மா? உனக்கு இப்போ நம்பி தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க." அப்படின்னாங்க. "பாட்டி சாரி பாட்டி என்னை மன்னிச்சுடுங்க." அப்படின்றாங்க. ஐய்யய்யோ! சரி இப்போ என்ன பண்றது? இவ்வளோ தூரம் ஷூட்டிங் எல்லாம் பண்ணிட்டு, இவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் வேஸ்ட்டா போயிடும். ஏன் வேஸ்ட்டா போக போகுது? வெண்ணிலா இல்லன்னா என்ன? என் அண்ணனுக்கு ஜோடியா என் அண்ணி இருக்காங்க. பார்த்தீங்களா டைரக்டர், என் அண்ணி எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, வெண்ணிலாலாம் என்ன பண்ண? என் அண்ணிய பாருங்க ஒரு நிமிஷம். அப்படின்னோனே டைரக்டர் வந்து அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து அப்படியே பாட்டிய பார்க்குறாரு. நீங்க எதுக்கு அவங்கள பார்த்துட்ருக்கீங்க? என் அண்ணனுக்கும் என் அண்ணிக்கும் தான் சூப்பரா மேட்ச் ஆகும். நீங்க போய் பாருங்க ஒரு நிமிஷம் அவங்க ஃபேஸ. அப்படின்னோனே அப்படியே டைரக்டர் பார்க்குறாரு. ரொம்ப அழகா இருக்காங்க. நீங்களே சொல்லிட்டீங்க அழகா இருக்காங்கன்னு. அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இந்த விஷயத்த கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. நம்ம வந்து அன்போட அப்பா. அத கேட்டுட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. எவ்வளோ வந்து வருமானம் வேஸ்ட்டா போகும். இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணி எவ்வளோ செலவு. இதெல்லாம் வந்து பாட்டி ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன பாட்டி? நம்ம குடும்பத்தில இதெல்லாம் கரெக்ட்டா இருக்குமா? ஏன்னா இந்த மாரி செலவெல்லாம் வேஸ்ட்டு செலவெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது சொல்லியிருக்கீங்கல்ல பாட்டி. இப்போ இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகும்ல. அந்த புரொடக்ஷன் மேனேஜரு, அதுக்கப்புறமா வந்து இந்த டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் குடுக்கணும்? நீங்களே சொல்லுங்க பாட்டி அப்படின்னோனே, அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஆமாமா கரெக்ட்டு தான். எனக்கு கண்மணி நடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி கண்மணி நானும் ஒரு ஆட் ஷூட்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதெல்லாம் செம்மையா இருக்கும். அதனால கண்மணி வச்சே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு வெண்ணிலாவுக்கு செம்ம வயிறாக எரியுது. ஐய்யய்யோ! நம்மளால எதுவும் பண்ண முடியாம இருக்கே! எல்லாரும் பார்க்குறாங்களே! இப்போ எழுந்து போக முடியாதே! அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா வராங்க. உடனே வந்து வெண்ணிலா சொன்னா கேளும்மா. கொஞ்சம் டயர்டு நம்ம வந்து இப்போ நடிச்சிடுமா. அதான் அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. விடுங்க பாட்டி. அண்ணி நீங்க வாங்க. அதெல்லாம் நான் வரமாட்டேன். இதெல்லாம் நான் நடிக்க மாட்டேன்றாங்க. உடனே சிவகாமி வந்து பார்த்தீங்களா, அம்மா பாருங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, பார்த்தீங்கல்ல பிக் மம்மிக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க நடிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க 2 பேரும் இந்த மாரி ஜோடியா நடிச்சதுன்னா, அத பார்த்துட்டு வந்து சீக்கிரமா குணமாவும் பிக் மம்மிக்கு. ப்ளீஸ் அண்ணி. ஆமா, ஆமா. வாங்க கண்மணி சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவியும் சொல்றாங்க. எங்க அண்ணிய ரெடி பண்ணி கூப்பிட்டுட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு பவி. சரி, சரி நான் போய் ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கண்மணிய கூட்டின்னு போயிட்டு சாரி வந்து அந்த ஒரு சாரி தான் இருக்கு. பரவால்ல கிராண்ட் சாரி என்கிட்ட நெறைய இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பவி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாறாங்க. உடனே பாட்டி வந்து வெண்ணிலா கிட்ட, "ஏய் வெண்ணிலா நீ பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஏன் வெண்ணிலா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்றாங்க. உடனே வந்து மயூரி வந்து ஸ்வேதா வந்து, "வெண்ணிலா தயவு செய்து இப்ப எழுந்து போ. இல்ல அவ்வளதான். அவ வந்து நடிச்சுடுவா. இது பெரிய பிரச்சனை. ஐயோ! இவங்க யாரும் என் நிலைமை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்களே! ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டிட்டுருக்கே! இப்ப எல்லார் முன்னாடி எப்படி நான் எழுந்துக்க முடியும்? எல்லாரும் என்ன காரி துப்புவாங்களே! அது மட்டுமா? சிரிப்பாங்களே! என்னால சிரிச்சா எனக்கு அசிங்கமாயிடுமே! இது எப்படி உன்கிட்ட சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு, என்னால போக முடியாது. நான் அதான் சொன்னேன்ல டயர்டா இருக்குன்னு. அப்புறம் எதுக்காக கம்பல் பண்றீங்க? அப்படின்றாங்க. ஐயோ! இவ தலையில இவளே மண்ண வாரி கொட்டிக்கிறாளே! நல்ல சான்ஸ் கிடைச்சு மிஸ் பண்றாளே! அப்படி சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா கண்மணி வந்துடுறாங்க. கண்மணி வந்து சூப்பரா சாரி கட்டி அவ்ளோ அழகா நடந்து வராங்க. அத பார்த்து டைரக்டர் வந்து, "உண்மையிலேயே சொல்றேன். செம்ம ஜோடி 2 பேரும்" அப்படின்றாரு. உடனே வந்து பாட்டி முறைக்கிறா. "ஐய்யய்யோ! முறைக்கிறாங்களே இவங்க வேற" அப்படி சொல்லிட்டு டைரக்டர் வந்து என்ன பண்ண தெரியாம தவிக்கிறார். கண்மணி அன்பும் வந்து ரொமான்டிக்கா வந்து அவ்வளோ சூப்பரா வந்து அந்த ஆட் ஷூட்ட வந்து நடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு வயிறா எரியுது. தாங்க முடியாம செம்ம டென்ஷன் ஆகுறாங்க வெண்ணிலா இத பார்த்துட்டு.